அதாவது தமிழுக்கு கிளாசிக்கல் லாங்குவேஜ் செம்மொழி தகுதி உண்டுன்னு முதலில் அடையாளம் கண்டு அதை எழுதியவர் ஃபாதர் கால்டுவெல். அதை அழுத்தந்திருத்தமாக ஆதாரங்களுடன் நிலைநிறுத்தியவர் பரிதிமாற் கலைஞர் என்கிற சூரிய நாராயண சாஸ்திரியார். அதற்கு தேவையான எல்லா தரவுகளையும் திரட்டி அதை காலத்தால் அழியாத கல்வெட்டாக நிறுவிய பெருமகன் மொழி ஞாயிறு தேவனையப்பாவானார். தமிழுக்கு செம்மொழி தகுதி இருக்கிறது. ஒரு கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஒரு செம்மொழி தகுதிக்கு 11 அலகுகளை தீர்மானித்தார்கள். அந்த 11 அலகுகளும் இருக்கிற ஒரே மொழி தமிழ் மொழி என்று ஒத்துக்கொண்டு காமன் மினிமம் புரோகிராம் அதில் தமிழை செம்மொழியாக அறிவிக்க வேண்டும் என்பது அன்றைக்கு எங்களுடைய கோரிக்கை. அந்த கோரிக்கை நிறைவேற்றி தந்த சர்க்கார் அன்றைக்கு இருந்த வாஜ்பாய் சர்க்கார். நாடாளுமன்றத்தில் அறிவிக்க வேண்டியதை கடற்கரை பொதுக்கூட்டத்தில் அறிவித்த பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய். என் பெருமைக்குரிய அன்றைக்கு அண்ணன் வைகோ அவர்கிட்ட போய் கேட்குறார். வாஜ்பாயினுடைய பிறந்த நாளுக்கு அவருக்கு வீட்டில் போய் சந்திக்கிறார். எனக்கு பிறந்த நாள் பரிசாக நீங்கள் இதை தரணும்னு கோரிக்கை வச்சு, அந்த கோரிக்கை தான் நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன், நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தை இந்த நாட்டில் தனியுடைமை ஆக்குவதற்கு ஒரு முயற்சி நடைபெற்றது. அதை ஒரு தனியார் கபலீகரம் செய்வதற்கு எத்தனித்தார். அது யாராக இருக்கும்? அதானியாக இருக்கலாம், அம்பானியாக இருக்கலாம். நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனம் என்று காமராஜர் காலத்தில் தமிழ்நாட்டிற்கு கிடைத்த ஒரு பெரிய நன்கொடை. அது அந்த மகத்தான நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தை தனியாருக்கு விற்பதாக உத்தேசமில்லை, அது அரசு நிறுவனமாக இயங்கும் என்று அண்ணன் வைகோ நாடாளுமன்றத்தில் வாஜ்பாயினுடைய பிறந்த நாளுக்கு அவருடைய வீட்டில் போய் இதை மட்டும் எனக்கு பரிசாக தாருங்கள்னு கேட்டார். அறிவித்தார் வாஜ்பாய்.